எல்லோருக்கும் வணக்கம். அந்த முன் ஜென்ம வினை அப்படின்றது எப்படி ஒரு மனிதனை பின்பற்றுது அப்படின்னா, அவங்க முன் ஜென்மத்தில், அதாவது ஒரு மனிதனுக்கு ஜென்மங்கள் 1000 ஜென்மங்கள் இருக்குது. இந்த உயிர் என்றைக்குமே மறுபிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடல் வயசானவுடனே நம்ம உடலை அக்கினியும் அல்லது மண்ணும் நம்ம உடலை ஆக்கிரமிச்சிருது, முடிச்சிருது நம்ம வேலையை. உயிர் மட்டும் காற்றோடு கலந்து இறைவன் அடைஞ்சு மறுபிறவிக்கு தயாராகுது. அப்போ இந்த பிறவி எடுத்தும்போது நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோம், என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கோன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டாக பிடிக்கும்போது அதான் 2 கைகள். 2 கைகளில் எந்த கையில் நம்ம புண்ணியம் அதிகமாக பண்ணுறோம், எந்த கையில் பாவங்கள் அதிகமோ, இந்த 2 கைகளும் தான் இறைவன்கிட்ட வாதாடுது. இந்த 2 கைகள் தான் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன்றத இறைவன்கிட்ட வாதாடும் போது, இந்த பூர்வ புண்ணியம் நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போகும்போது என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் திருப்பி மறுபிறவிக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நம்மளை அனுப்புகிறார். திருப்பி நம்ம இந்த பூமியில் ஜனிக்கும் போது, இந்த பூமியிலையோ அல்லது எந்த பூமியோ, இது லட்சக்கணக்கான பூமிகள் இருக்குது, இதிலே ஒரு பூமியில் நம்ம ஜனிக்கும்போது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த பூமியில் அதனுடைய இயல்புகள் அந்த பூமிக்கு நம்ம பிறந்திருக்க இடத்துக்கு நம்மளை தேடி வந்துடும். அப்போ அந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன விதைச்சிருந்தோமோ அதை அறுவடை பண்ண நம்ம தயாராகிறோம். நமக்கு முன்னாடியே நம்ம பாவங்கள் போயின்றோம், அல்லது நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம பாவங்கள் நம்ம பிள்ளைங்க மூலியமாக, மனைவி மூலியமாக நமக்கு வந்துடும். அப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க நமக்கு வாரிசுகள் வரும்போது அந்த பாவங்கள் திருப்பி நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுது. அப்போ அந்த குழந்தை நம்ம வாழும்போது நல்ல நம்ம அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை பிறவி எடுத்து நம்ம வீட்டில் பிறந்து நமக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்குது. அதுக்கு மாறாக அந்த பிள்ளைக்கு நம்ம தீங்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு மாறாக நம்மளை வதைக்கிது, நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம கேட்குறோம், நான் என்ன பாவம் பண்ணேன், இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கும்போது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ராகு திசையில் பிறந்திருக்கும், அல்லது கேது திசையில் பிறந்திருக்கும், அல்லது சனி திசையில் பிறந்திருக்கும், அல்லது குருவுடைய திசையில், ராகு புத்தியில். இந்த மாதிரி தண்டனைக்கு எவ்வளோ காலங்கள் தண்டனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை அந்தந்த திசையில் பிறக்குது. இப்போ ஒரு குழந்தை ராகு திசையில் குரு புத்தியில் பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த குரு நல்லா இருந்தாலும் அந்த வீட்டில் செல்வங்கள் வளரும், பொண்ணு பொருள் வாங்கலாம், மண்ணுமனை வாங்கலாம். அதே இது அதே குரு திசையில் ராகு புத்தியில் பிறந்துருச்சு அப்படின்னா இருந்தது பூரா போயிடும். அப்போ இது எங்கே விளையுது, நம்ம விதைச்ச விதை நம்ம அறுவடை பண்ணுற காலத்தில் நம்ம அறுவடை பண்ணுறோம். அப்போ நம்ம இருக்கிற காலத்தில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நன்மை செஞ்சுருக்கோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இறைவன்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு. அப்போ நம்ம தாய் தகப்பனாரோட தகப்பனார், அவருடைய தகப்பனார், இப்படி வரும்போது ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிறவி பயன் நம்ம அணிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடுது. அப்போ இது தெரியாமல் நம்ம என்ன பாவம் செஞ்சால், நான் நல்லா தானே பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே தீமை பண்ணாமல் வாழ முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கால அளவுகள் நம்ம செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூமியில் பிறவி எடுக்கிறோம். நமக்கு வர்ற மனைவி அப்படி வர்றாங்க, நமக்கு வாரிசுகள் அப்படி வருது. அப்படி ஒரு வேலை கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதை ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள பரிகாரத்தை, கடுமையான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு 50% விடுதலை இருக்குது. இல்லை அப்படின்னா அது விடுதலை கிடையாது. அதை நல்ல ஜாதகக்காரங்கிட்ட பார்த்து என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஏன் இந்த நிலைமை, அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு வழியை சொல்லுவாங்க. இது வெறுமனையாக நீங்கள் கோயில் குளத்தில் போய் நான் விளக்கு போட்டேன், அதை போட்டேன், இதை பண்ணேன், அதுக்கெல்லாம் இது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு பெரிய பரிகாரமாக பண்ணால் அதுக்கு விடை கிடைக்கும். நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த ஜாதகத்தில் இருக்கும்.
ஒரு குழந்தை வந்து ஒருத்தவங்க வீட்டில் பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து என்ன திசையில் பிறந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக ஜாதகக்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. அதை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. அது விழுந்தது தான். அந்த இறைவன் வந்து அந்த சோவியை உருட்டி விடும்போது அந்த 9 சோவி வந்து எங்கே உட்காருதோ அதுதான் காலக்கணக்கு. இதை மாற்ற முடியாது. அப்போ மாற்றணும்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் புண்ணியம் பண்ணிக்கிட்டே வரணும். புண்ணியத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பின்தொடர்ந்தே வரும். இதுக்கு வந்து என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு வந்து அந்த ஜாதகம், உங்கள் குழந்தையுடைய ஜாதகம் மெயினாக பேசும். உங்கள் குழந்தை ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு கால அளவு இருக்குது. அந்த கால அளவுக்குள்ளே அதுவும் முடியும். அப்போ அது முடிகிற காலத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நம்ம என்னென்ன செஞ்சுக்கிடணும், நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுக்கணும் அதை செஞ்சுக்கணும். அதை விட்டாச்சுன்னா அடுத்து பின்னாடி வர்றது வந்து அந்த ஏற்கனவே கொடுத்துட்டு போனதையும் பின்னாடி வர்றது பிடிக்கும். இதுதான் ஜாதகத்தில் உள்ள அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்கிறது. அதனால் இதை ஜாதகத்தை நல்லா பார்த்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அகத்தியர் ஜோதிடர், உறையூர், திருச்சி.